சற்று நில். உன் தேடலை இப்போதே நிறுத்து. இதற்காகத்தான் நீ இத்தனை காலமாக காத்திருந்தாய். ஆமாம், உன்னைத்தான் நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ கோடிக்கணக்கான காணொளிகள் இருக்க இந்த குறிப்பிட்ட நொடியில் உன் கண்கள் இதை பார்க்கிறதென்றால் இது தற்செயலாக நடந்தது என்று மட்டும் நினைத்து விடாதே. கைலாயத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானின் நேரடி பார்வை உன் மீது விழுந்துவிட்டது என்பதற்கான முழுமையான அறிகுறி இது. நீ எதையோ தேடி வரவில்லை, எம்பெருமானின் கருணை உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கைலாயநாதன் உனக்காக அனுப்பிய செய்தி இது. முழுமையாக, அமைதியாக உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கேள். கடந்த சில காலங்களாகவே உன் மனதிற்குள் ஒரு பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில் சிரித்த முகத்தோடு வலம் வந்தாலும் உள்ளுக்குள் யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் வலியை, ஒரு பெரிய வேண்டுதலை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். இது எப்போது நடக்கும், இது நடந்தால் என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடுமே என்று ஒவ்வொரு இரவும் கண்ணீரோடு நீ ஈசனிடம் மன்றாடியதை அவர் அறிவார். உன் தலையணையிடம் நீ சிந்திய கண்ணீரும் இருட்டில் நீ தனித்து அமர்ந்துவிட்ட பெருமூச்சும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் அந்த ஈசனின் பாதங்களை சென்றடைந்து விட்டன. நீ தனிமையில் தவிக்கிறாய் என்று ஒருபொழுதும் நினைக்காதே. நீ ஒவ்வொரு முறை உடைந்த போதும் உன் அருகில் இருந்து உன்னை தாங்கிப் பிடித்தது அந்த சர்வேஸ்வரன் தான். இப்போதும் இந்த வார்த்தைகளை நீ செவிமடுக்கும் இந்த நொடியில் அந்த எம்பெருமான் உன் அருகில் நின்று உன்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஆழமாக ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடு. உன் மனதை முற்றிலும் தளர்வாக வைத்துக்கொள். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சிவபெருமானால் உனக்காக மட்டுமே சொல்லப்படுகிறது என்ற ஆழமான உண்மையை உணர்ந்து கொள். உன் வாழ்வில் நீ இழந்த நற்பாக்கியங்கள் அனைத்தும் பன்மடங்காக உன்னை நோக்கி திரும்பி வரப்போகிறது. நீ பல காலமாக தவம் கிடந்து காத்திருந்த அந்த ஒரு விஷயம் உன் கைகூடும் தூரத்திற்கு வந்துவிட்டது. சாத்தியமே இல்லை என்று மற்றவர்கள் தூக்கி எறிந்த உன் கனவு நாளை உன்னை வியப்பில் ஆழ்த்தப் போகிறது. நீண்ட காலமாக திறக்கப்படாமல் இருந்த உன் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை நந்தியம்பெருமான் தன் கொம்புகளால் முட்டித் திறக்கப் போகிறார். உன் வாழ்க்கையில் வசந்த காலம் தொடங்கப் போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக நீ ஒரு சிறு காரியத்தை செய்ய வேண்டும். உன் மனதின் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று இப்போதே பதிவிடு. இது வெறும் வார்த்தையல்ல, ஈசனின் திருவடி கீழ் நீ வைக்கும் உன் ஆழமான சரணாகதி, உன் புதிய மாற்றத்திற்கான முதல் கையெழுத்து. பதிவிட்டு விட்டாயா? மிக்க மகிழ்ச்சி. ஈசனின் ஆசிகள் உனக்கு கிடைக்கத் தொடங்கிவிட்டன. தொடர்ந்து முழுமையாக கேள். இதுவரை நீ பலமுறை ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம், பலரால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். இனி என் வாழ்வில் விடிவு காலமே இல்லை என்று மனமுடைந்து போயிருக்கலாம். ஆனால் ஈசன் உன்னை அழிக்க நினைக்கவில்லை, உன்னை ஒரு மாபெரும் சிற்பமாக செதுக்கிக் கொண்டிருந்தார். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை இரும்பைப் போல வலிமையாக்க ஈசன் கொடுத்த பயிற்சி. உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு தாமதமும் அதைவிட ஒரு சிறந்த பொக்கிஷத்தை உனக்கு வழங்குவதற்காக அந்த காலபைரவர் செய்த ஏற்பாடு. உன்னை விட்டு விலகிய ஒவ்வொரு உறவும் உன் வாழ்வில் நுழையக்கூடாத தவறான மனிதர்களை ஈசன் அகற்றிய செயல். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பகரமாக மழை என ஆசீர்வாதங்களை பொழிய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை இப்போது உன்னால் முழுமையாக உணர முடியாமல் போகலாம், ஆனால் வெகு விரைவில் அந்த நாதன் உனக்கு அதை உணர்த்துவார். மிக விரைவில் உன் வாழ்வில் ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனை நிகழப்போகிறது. அப்போது நீயே வானத்தை பார்த்து, எம்பெருமானே, இதற்காகத்தான் என்னை இவ்வளவு தூரம் சோதித்தாயா என்று ஆனந்த கண்ணீர் மல்க நன்றி கூறுவாய். அந்த அற்புத நாள் வெகு தொலைவில் இல்லை. ஈசன் உனக்கு உணர்த்த விரும்பும் ஒரு மாபெரும் ரகசியத்தை இப்போது கூறுகிறேன், கவனமாக கேள். நீ உன்னை ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறாய், ஆனால் உனக்குள் சிவபெருமான் அளப்பரிய சக்தியை ஒளித்து வைத்திருக்கிறார். நீ நினைப்பதை விட இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு நீ ஒரு பெரும் அதிர்ஷ்டசாலி. கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான நன்மைகள் உன் வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இப்போதே உன் கண்களை சில நொடிகள் மூடிக்கொள். உன் வாழ்வில் நீ எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த முழுமையான வாழ்க்கையை உன் மனக்கண்ணில் நிறுத்து. குற்றமற்ற நிம்மதி, அளவில்லாத செல்வம், நோயற்ற வாழ்வு, நீங்காத அன்பு, முகம் நிறைய சிரிப்பு என அனைத்தையும் சிவபெருமான் உனக்கு வழங்குவதைப் போல உணர். அந்த காட்சி உன் மனதில் ஆழமாக பதிகிறதா? அப்படியானால் உறுதியாக தெரிந்துகொள், அந்த அற்புதமான வாழ்க்கை உனக்காக எழுதப்பட்டுவிட்டது. அது ஈசனின் ஆணையால் உன்னை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டது. அதனால்தான் இந்த பதிவு உன்னை தேடி வந்திருக்கிறது. இது அந்த கைலாயநாதன் உனக்கு அனுப்பிய நேரடி சிக்னல். நீ மன்றாடி கேட்ட அனைத்தும் சிவபெருமானின் சித்தப்படி மிகச் சரியான நேரத்தில் சரியான நபர்கள் மூலமாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு பெரிதாக வந்து சேரும். இப்போது உன் உள்ளுணர்வை ஈசனோடு இணைக்கும் அந்த அற்புதத்தை செய். கருத்துப் பெட்டியில் எல்லாம் ஈசன் செயல் என்று எழுது. இந்த நொடியில் உன் ஆன்மாவின் அலைவரிசையும் அண்ட சராசரங்களை ஆளும் அந்த ஈசனின் அலைவரிசையும் ஒன்றாக கலக்கிறது. உன் மனதின் ஆற்றலும் சிவசக்தியின் ஆற்றலும் இணைகிறது. இது முதல் உன் நாவில் இருந்து வரும் வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்து. என்னால் முடியாது, எனக்கு அது கிடைக்காது, என் நேரம் சரியில்லை என்று ஒருபோதும் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. நான் ஈசனின் பிள்ளை, நான் வெற்றிக்காகவே பிறந்தவன், நன்மைகள் என்னை தேடி மழையாக பொழிகிறது, என் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று ஒவ்வொரு நொடியும் உச்சரி.
உன்னை நீ கண்ணாடியில் பார்க்கும்போதெல்லாம் உன் கண்களை பார்த்து இதைச் சொல். வார்த்தைகளுக்கு அபாரமான மாந்திரீக சக்தி உண்டு. நம்பிக்கைக்கு ஈசனை உருக்கும் சக்தி உண்டு. அடுத்த சில தினங்களில் உன் அகத்திலும் புறத்திலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை நீ கண்கூடாக காண்பாய். சிறு சிறு நல்ல அறிகுறிகள் உன் கண்ணில் படும். எதிர்பாராத திசைகளிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பல ஆண்டுகளாக தடையாகி நின்ற காரியங்கள் எந்த தடங்களுமின்றி மளமளவென நடக்கத் தொடங்கும். அப்போது உனக்கு இந்த பதிவு மீண்டும் நினைவுக்கு வரும். ஈசனின் நேரடி வாக்கு பலித்துவிட்டது என்று உன் முகம் மலரும். இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை தொட்டிருந்தால் உடனடியாக இந்த காணொளிக்கு உன் விருப்பத்தை தெரிவி. ஏனென்றால் நீ விருப்பம் தெரிவிப்பது இந்த காணொளிக்கு அல்ல, ஈசன் உனக்கு வழங்கப் போகும் அந்த புதிய வாழ்க்கைக்கு நீ கொடுக்கும் வரவேற்பு. இந்த பதிவு உனக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைத்திருந்தால் இதைப் போலவே வாழ்க்கையில் இருளில் தவிக்கும் மற்றும் ஒருவருக்கு இதை பகிர்ந்து ஈசனின் கருணையை விரிவுபடுத்து. மேலும் இந்த சிவகுடும்பத்தில் நீ இன்னும் இணையவில்லை என்றால் உடனே இணைந்து கொள். ஏனென்றால் உன்னை தேடி வரப்போகும் ஈசனின் அடுத்த செய்தியும் உன் தலையெழுத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடும். தொடர்ந்து உன் முழு கவனத்தையும் என் வார்த்தைகள் மீது வை. உன் நெஞ்சை அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த பெரும் பாரத்தை ஈசனின் அருளால் இப்போதே இறக்கி வைக்கப் போகிறோம். நீ ஏன் இவ்வளவு மனச்சோர்வோடு இருக்கிறாய் தெரியுமா? சோர்ந்திருப்பது உன் உடல் அல்ல. இத்தனை காலமும் நல்லதொரு மாற்றத்திற்காக காத்திருந்து உன் ஆன்மா களைத்துப் போயிருக்கிறது. நீ பலமுறை முழுமையாக நம்பினாய், பலமுறை இதுதான் நமக்கான தருணம் என்று நம்பி ஏமாந்தாய். ஒவ்வொரு முறையும் வெற்றி உன் கைக்கு எட்டும் தூரத்தில் வந்து நழுவி போனது. அப்போது நீ உன்னையே நொந்து கொண்டாய். எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? இவ்வளவு தூரம் போராடியும் ஏன் இன்னும் நான் இருட்டிலேயே நிற்கிறேன் என்று ஈசனிடம் கதறினாய். அதற்கான பதிலை சிவபெருமான் இப்போது உனக்கு உரைக்கிறார். நீ எந்த வகையிலும் தண்டிக்கப்படவில்லை. ஈசன் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. உன் பிரார்த்தனைகள் புறக்கணிக்கப்படவே இல்லை. நீ ஒரு மிகப்பெரிய பொறுப்பிற்காக ஈசனால் பட்டை தீட்டப்படுகிறாய். ஒரு விதை மண்ணிற்குள் புதைக்கப்பட்ட மறுநாளே அது விருட்சமாக மாறிவிடாது. முதலில் அது காரிருளை சந்திக்க வேண்டும். தன்னை சுற்றியுள்ள மண்ணின் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். தனிமையில் போராட வேண்டும். அந்த போராட்டத்தின் முடிவில்தான் அது பூமியை பிளந்து கொண்டு ஒரு மாபெரும் விருட்சமாக வெளியே வரும். உன் வாழ்க்கையும் அதே போலத்தான். நீ இப்போது சிக்கிக் கொண்டிருக்கும் இருள் என்பது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கத்திற்கான கருப்பறை. நீ சந்திக்கும் தாமதங்கள் அனைத்தும் உன்னை செதுக்கும் மொழி. சிவபெருமான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பரிசுகள் நீ உன் மூளையால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு பெரியவை. நீ ஈசனிடம் தங்குவதற்கு ஒரு சிறு குடிசையை கேட்கிறாய், ஆனால் அவர் உனக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ ஒரு சிறு வாய்ப்பை கேட்கிறாய், ஆனால் அவர் உன் பரம்பரையையே தலைநிமிரச் செய்யும் ஒரு மாபெரும் திருப்புமுனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இனி எதை நினைத்தும் கலங்காதே. கவலை என்பது உனக்குள் இருக்கும் சிவசக்தியை திருடும் ஒரு மாயை. பயம் என்பது ஈசன் உனக்காக தீட்டி வைத்திருக்கும் எதிர்காலத்தை இருட்டடிக்கும் திரை. சந்தேகம் என்பது உன்னை தேடி வரும் நன்மைகளின் கதவை அடைக்கும் தாழ்பாள். இனிமேல் முழுமையான நம்பிக்கையை மட்டுமே உன் ஆயுதமாக மாற்று. இந்த நொடியில் உன் வலது கையை உன் நெஞ்சின் மீது வை. கண்களை மூடி என்னுடன் சேர்ந்து உன் மனதிற்குள் சொல். என் வாழ்வில் நல்லவை மட்டுமே நடக்கிறது. மீண்டும் ஒரு முறை ஆழமாக சொல். என் வாழ்வில் சிறப்பானவை மட்டுமே நடக்கிறது. இன்னொரு முறை உறுதியாக சொல். எனக்கான வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இந்த வார்த்தைகளை ஏதோ சாதாரணமாக கடந்து விடாதே. நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் விதை. நீ இன்று தூவும் நம்பிக்கையின் விதைகள் நாளை உன் வாழ்க்கையில் மாபெரும் விருட்சமாக மலர்ந்து உனக்கு நிழல் தரப்போகிறது. இப்போது நான் உனக்கு ஒரு காட்சியை காட்ட விரும்புகிறேன். உன் மனக்கண்ணால் இதை முழுமையாகப் பார். சில மாதங்கள் உருண்டோடிவிட்டன. நீ இன்றைய நாளை திரும்பி பார்க்கிறாய். உன் முகத்தில் ஒரு ஆழமான புன்னகை தவழ்கிறது. உன் இதயத்தில் ஒரு விவரிக்க முடியாத பெரும் நிம்மதி குடிகொண்டிருக்கிறது. இத்தனை காலமாக நீ எந்த ஒரு காரியத்திற்காக காத்து கிடந்தாயோ அந்த காரியம் உனக்கு சுபமாக முடிந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த அந்த நற்செய்தி உன் செவிகளை வந்தடைந்து விட்டது. உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்ட அந்த மாபெரும் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. அப்போது நீ வானத்தை பார்த்து சொல்லப் போகிறாய், அன்று நான் துவண்டு போய் விழாமல் இருந்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்று. ஆம், நீ அத்தனை வழிகளிலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. ஈசனின் பாதங்களை இறுகப் பற்றிக் கொண்டாய். அதனால்தான் நீ இங்கே நிற்கிறாய். ஈசனின் இந்த திருவாக்கை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை கூறுகிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக எடை போட்டிருக்கலாம். உனக்கு இவ்வளவுதான் தகுதி என்று உன்னை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். உன்னால் இது ஒருபோதும் முடியாது என்று உன் முகத்திற்கு நேராகவே சொல்லியிருக்கலாம். நீ காணும் கனவுகளை பார்த்து அவர்கள் ஏளனமாக சிரித்திருக்கலாம். ஆனால் உறுதியாக தெரிந்துகொள், அவர்களின் விமர்சனங்கள் உன் தலையெழுத்து அல்ல. அவர்கள் உன்மீது கொள்ளும் சந்தேகம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அவர்கள் வீசும் வார்த்தைகள் உன் உண்மையான நிலை அல்ல. நீ ஈசனின் துணையோடு உருவாக்கப் போகும் அந்த புதிய வாழ்க்கையே உனக்கான உண்மையான அடையாளம். நீ அடையப் போகும் இமாலய வெற்றியே உன் உண்மையான முகவரி.
நீ அனுபவிக்கப் போகும் வற்றாத மகிழ்ச்சியே உன் உண்மையான சொத்து. ஆகவே இனிமேல் யாருடைய எதிர்மறை வார்த்தைகளுக்கும் உன் மனதில் சிறு இடத்தை கூட கொடுக்காதே. நீ ஒரு சுடர்விடும் பேரொளி. நீ ஒரு அளப்பரிய சக்தி. அண்ட சராசரங்களை ஆளும் அந்த ஈசன் உன்னை ஒரு சாதாரண படைப்பாக இந்த பூமிக்கு அனுப்பவில்லை. உனக்குள் இன்னும் வெளிவராத பல அபாரமான திறமைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் விழித்துக் கொள்ளாத பல மாபெரும் சக்திகள் தவம் கிடக்கின்றன. இன்னும் திறக்கப்படாத பல வெற்றி கதவுகள் உனக்காக காத்திருக்கின்றன. அந்த கதவுகள் அனைத்தும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக அகலமாக திறக்கத் தொடங்கும். இந்த வார்த்தைகளை முழு ஈடுபாட்டோடு கேட்டுக்கொண்டிருக்கும் நீ இப்போது ஒரு புதிய அதிர்வலையில் நுழைகிறாய். பற்றாக்குறை என்ற இருண்ட மனநிலையிலிருந்து அளவில்லாத செல்வம் என்ற ஒளிமயமான மனநிலைக்கு மாறுகிறாய். பயம் என்ற தலைகளிலிருந்து விடுபட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை என்ற சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாய். சோர்வு என்ற சகதியிலிருந்து மேலே எழுந்து வெற்றி என்ற சிகரத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாய். இந்த மாபெரும் மாற்றத்தை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பிக்கும் விதமாக உனது எண்ணங்களை பதிவு செய்யும் இடத்தில் எனக்கான நேரம் வந்துவிட்டது என்று உறுதியோடு எழுது. ஆம், அதை இப்போதே எழுதிவிடு. ஏனென்றால் உன் மனம் அந்த வார்த்தைகளை ஆழமாக படிக்க வேண்டும். உன் ஆன்மா அதை முழுமையாக உணர வேண்டும். கைலாயத்தில் வீற்றிருக்கும் அந்த சர்வேஸ்வரன் அதை செவிமடுக்க வேண்டும். நான் தெளிவாக பார்க்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனதை குளிரச் செய்யும் செய்தி உன்னை தேடி பறந்து வருகிறது. ஒரு வாழ்நாளுக்கான வாய்ப்பு உன் வாசலை தட்டப்போகிறது. சிவபெருமானின் ஆசீர்வாதம் உன்னை முழுமையாக சூழ்ந்து கொள்ளப் போகிறது. அது எந்த வடிவத்தில் எந்த மனிதர் மூலமாக வரும் என்று உனக்கு இப்போது தெரியாது. ஆனால் அது உறுதியாக வருகிறது. இப்போது கூட நீ இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்கும் இந்த நொடியில் கூட அது உன்னை நோக்கி தன் பயணத்தை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இத்தனை நாட்களாக பாரமாக இருந்த உன் மனம் இன்று கொஞ்சம் இலகுவாக மாறுவதை நீயே உணர்கிறாய். உன் இதயம் இன்று ஏதோ ஒரு விவரிக்க முடியாத அமைதியை உணர்கிறது. உன் ஆன்மா இன்று ஒரு புதிய நம்பிக்கையோடு துளிர்க்கிறது. ஏனென்றால் ஈசனின் அருட்பார்வை உன்னை தொட்டுவிட்டது. அவர் உனக்கான பாதையை சீரமைக்க தொடங்கிவிட்டார். உன்னை அந்த மாபெரும் வெற்றிக்காக அவர் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இனிமேல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கண் விழித்தவுடன் இந்த 3 வார்த்தைகளை உச்சரிக்க பழகு. நன்றி எம்பெருமானே, நன்றி. இதுவரை நீ எனக்கு அளித்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. இப்போது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வாய்ப்புகளுக்கும் நன்றி. இனிமேல் நான் காணப்போகும் பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி. இப்படி ஆழமான நன்றியுணர்வோடு நீ ஈசனை தொழுவதற்கு தொடங்கும் அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையின் திசை முற்றிலும் மாறத் தொடங்கும். ஏனென்றால் உண்மையான நன்றியுணர்வு என்பது ஈசனின் அற்புதங்களை ஈர்க்கும் ஒரு மாபெரும் காந்தம். நீ கடந்த காலத்தில் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈசன் பதில் சொல்லப் போகிறார். தனிமையில் நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்தும் பனி போல விலகப் போகிறது. சிவபெருமானின் திருநீரு உன் மனக்காயங்கள் அனைத்திற்கும் மாபெரும் மருந்தாக மாறப்போகிறது. உன் பொறுமைக்கு ஈசன் வழங்கப் போகும் பரிசு நீ இதுவரை கண்டிராத அளவு பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை தூற்றியவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. உன் கண்களில் வழியும் கண்ணீரின் உண்மையான அர்த்தத்தை அந்த கைலாயநாதன் அறிவார். உன் மௌனத்தின் பின்னால் இருக்கும் பெருவலியை அவர் உணர்வார். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற பழமொழி உன் வாழ்வில் உண்மையாகப் போகிறது. உன்னை கைதூக்கிவிட ஒருவரும் இல்லை என்று நீ கலங்கிய நேரங்களிலெல்லாம் சிவபெருமான் உனக்காக ஒரு மாபெரும் படையையே திரட்டிக் கொண்டிருந்தார் என்ற ஆழமான உண்மையை நீ அறியப் போகிறாய். அந்த உண்மையை நீ முழுமையாக உணரும் காலம் நெருங்கிவிட்டது. இதுவரை நீ இழந்தது எதுவும் நிரந்தரமான இழப்பு அல்ல. சிவபெருமான் உன்னிடம் இருந்து எதையாவது பறிக்கிறார் என்றால் உன் கைகளை காலியாக்கி அதைவிட ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை அந்த இடத்தில் வைப்பதற்காகவே என்பதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றிருந்தால் அது உனக்கு தகுதியானது அல்ல என்பதை ஈசன் முன்கூட்டியே அறிந்து உன்னை பெரும் துயரத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று அர்த்தம். சாதாரண மனிதர்களின் கண்கள் நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்கும். ஆனால் கைலாயத்தில் வீற்றிருக்கும் முக்கண்ணனின் பார்வை உனது எதிர்காலத்தையும் சேர்த்தே பார்க்கிறது. ஆகவே நடந்து முடிந்தவை அனைத்தையும் நினைத்து வருந்துவதை இப்போதே முற்றிலும் விட்டுவிடு. உன் கடந்த காலம் என்பது ஒரு முடிந்து போன பாடம். அதை திரும்ப திரும்ப படித்து உன் நிகழ்காலத்தை வீணாக்காதே. இனி உன் கண்கள் முன்னோக்கி மட்டுமே பார்க்க வேண்டும். உனக்காக ஒரு புதிய பாதை விரிகிறது. அந்த பாதையில் முட்கள் இருக்காது. மாறாக ஈசனின் கருணை மலர்கள் தூவப்பட்டிருக்கும். நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு ஒரு புதிய தெளிவு பிறக்கும். இதுவரை உன்னை சூழ்ந்திருந்த அத்தனை குழப்பங்களும் அதிகாலை பனிமூட்டம் போல விலகி ஒரு பிரகாசமான சூரியோதயம் உன் வாழ்வில் தோன்றப் போகிறது. ஆனால் இங்குதான் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நன்மைகள் உன்னை தேடி வரும் இந்த தருணத்தில் உன் மனம் மீண்டும் பழைய பயங்களை நோக்கி ஓடத் துடிக்கும். இது நிஜமாகவே நடக்குமா? இவ்வளவு நாள் நடக்காதது இப்போது மட்டும் எப்படி நடக்கும் என்ற சிறு சந்தேகம் உனக்குள் எழலாம். அந்த சந்தேகத்திற்கு சிறு இடம் கொடுத்தாலும் அது நீ இத்தனை காலமாக கட்டியெழுப்பிய நம்பிக்கையின் அஸ்திவாரத்தையே அசைத்துவிடும். எம்பெருமானை முழுமையாக நம்புவதென்றால் எவ்வித நிபந்தனையுமின்றி நம்ப வேண்டும்.
அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு அசைக்க முடியாத தைரியம் உனக்குள் மலை போல் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை தன் தந்தையின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நடக்கும்போது போகும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அந்த குழந்தை சிறிதும் பயப்படுவதில்லை. காரணம், தன் தந்தை தன்னை கீழே விழவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கை. அதே நம்பிக்கையைத்தான் அந்த மகாதேவன் உன்னிடம் எதிர்பார்க்கிறார். நீ அவரிடம் உன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்து விட்டாய். இனி உனக்கான பொறுப்பு முழுவதும் அவருடையது. நீ சாதாரணமாக உனது கடமைகளை மட்டும் செய்து கொண்டு மனதை அமைதியான ஒரு நீர்நிலையைப் போல தளர்வாக வைத்துக்கொள். எந்த ஒரு காரியத்தையும் நீயாகவே முந்திக் கொண்டு முடித்துவிட வேண்டும் என்று அவசரப்படாதே. காலத்தின் கைகளில் அனைத்தையும் விட்டுவிடு. மிகச் சரியான நேரம் வரும்போது ஈசன் தன் திருவிளையாடலை தொடங்குவார். இந்த அண்ட சராசரத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் உன் சிறு தேவைகளை அவரால் நிறைவேற்ற முடியாதா என்ன? உனக்கு என்ன தேவை, அது எந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும், எந்த மனிதர் மூலமாக அது உன்னை வந்து சேர வேண்டும் என்ற அனைத்து கணக்குகளையும் அவர் ஏற்கனவே தெளிவாக எழுதி வைத்துவிட்டார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நாளுக்காக பொறுமையோடு காத்திருப்பது மட்டுமே. அந்த காத்திருப்பு கூட உனக்கு ஒரு பாரமாகவோ சுமையாகவோ தெரியக்கூடாது. அது ஈசனை நோக்கிய ஒரு ஆனந்தமான தவமாக இருக்க வேண்டும். இப்போது உனது மனதை ஈசனிடம் முழுமையாக ஒப்படைக்கும் விதமாக உனது எண்ணங்களை பதிவு செய்யும் இடத்தில் நான் சிவத்தின் பிள்ளை என்று ஆழமான பக்தியோடு எழுது. இதை நீ எழுதும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து பயங்களும் வீண் கவலைகளும் கடந்த கால ஏமாற்றங்களும் நெருப்பில் விழுந்த சருகென எரிந்து சாம்பலாகிவிட்டதை நீயே உணர்வாய். உனக்குள் ஒரு புதிய சக்தி அளப்பரிய வெள்ளமாக பிரவாகம் எடுப்பதை நீ காண்பாய். இது வெறும் எழுத்துக்கள் அல்ல, உனக்கும் அந்த கைலாய நாதனுக்கும் இடையிலான ஒரு பிரிக்க முடியாத தெய்வீக பந்தத்தின் நேரடி சாட்சி. நீ இதை எழுதி முடித்த மறுகணமே உன் வாழ்வில் ஒரு புதிய பொற்கால அத்தியாயம் தொடங்கிவிடும். இனி உன்னை யாராலும் அசைக்க முடியாது. உன் வெற்றியை எந்த ஒரு தீய சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு எதிராக வீசப்படும் ஒவ்வொரு கல்லும் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக உருமாறும். உன்னை அழிக்க நினைப்பவர்களே அறியாமல் உனது அசுர வளர்ச்சிக்கு அடித்தளமாக மாறுவார்கள். இது ஈசனின் நேரடி கட்டளை. இதை மாற்ற இந்த உலகில் எவருக்கும் எவ்வித அதிகாரமும் இல்லை. இத்தனை காலம் நீ சிந்திய கண்ணீர் ஈசனின் கைகளால் துடைக்கப்பட்டு விட்டது. இனி உன் முகத்தில் ஒரு பிரகாசமான கள்ளமில்லாத புன்னகை மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். அந்த புன்னகையோடு நீ உனது பிரம்மாண்டமான எதிர்காலத்தை எதிர்கொள். உனக்கு துணையாக உன்னை வழிநடத்த எம்பெருமான் உன் நிழலாகவே உன்னுடன் வருவார். உடன் நிழலாக வரும் அந்த கைலாயநாதன் எந்த ஒரு சிறு தீங்கிலும் நீ வீழ்ந்து விடாமல் உன்னை காக்கும் மாபெரும் இரும்பு கேடயமாக மாறப்போகிறார். இதுவரை நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதையை ஒரு கணம் சற்று திருப்பிப்பார். உனக்கு உண்மையான நன்மைகள் செய்தவர்களை விட உன்னை காரணமே இல்லாமல் காயப்படுத்தியவர்களே அதிகம். உன் அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டு உனக்கே துரோகம் செய்தவர்களை நீ கண் முன்னே பார்த்திருக்கிறாய். எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை உன்னை புரிந்து கொள்ளாமல் வீசிய கடுமையான சொற்கள் உன் இதயத்தை எத்தனை முறை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது என்பதை அந்த ஈசன் மட்டுமே அறிவார். அந்த காயங்களின் வலியை நீ இரவுகளில் தனிமையில் அழுது தீர்த்ததை அவர் தன் கண்களால் கண்டிருக்கிறார். ஆனால் இனி அந்த கண்ணீருக்கு உன் வாழ்வில் சிறிதும் இடமில்லை. உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை நச்சு எண்ணங்களையும் உனக்கு எதிராக பின்னப்பட்ட அத்தனை சதி வலைகளையும் ஈசன் தன் கையில் ஏந்தி இருக்கும் திரிசூலத்தால் சுக்குநூறாக வேறறுத்து விட்டார். பார்க்கடலில் எழுந்த ஆலகால விஷத்தையே தன் தொண்டையில் அடக்கிய அந்த நீலகண்டனுக்கு உன்னை சுற்றியுள்ளவர்களின் வஞ்சக விஷத்தை முறிப்பது ஒரு பெரிய காரியமா என்ன? உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து உன் காலடிக்கு வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அப்போது கூட நீ அவர்கள் மீது எவ்வித கோபமும் காட்டாமல் ஈசனின் பிள்ளையாக பரிவோடு அவர்களை கடந்து செல்வாய். அந்த அளவிற்கு உன் மனநிலை பக்குவமடைய போகிறது. இனி நீ யாரிடமும் உனக்கான அங்கீகாரத்தை தேடாதே. உன்னை நிரூபிக்க யாரிடமும் மன்றாட வேண்டிய அவசியமே இல்லை. உன் உண்மையான மதிப்பை உணராதவர்களிடம் உன் நேரத்தையும் உனது விலைமதிப்பற்ற ஆற்றலையும் வீணாக்குவதை இப்போதே இந்த நொடியை நிறுத்திவிடு. உனது கவனம் முழுவதும் அந்த தட்சிணாமூர்த்தியின் மீது மட்டுமே இருக்கட்டும். அவர் உனக்காக வகுத்து தந்திருக்கும் பாதையில் நீ கம்பீரமாக நடைபோடு. உன் முன்னே வரும் சிறு சிறு தடங்கல்களை கண்டு திகைத்து நிற்காதே. அவை உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக அனுப்பப்பட்ட தடைகள் அல்ல, உன்னை செதுக்குவதற்காக ஈசன் அனுப்பிய சோதனைகள். அந்த சோதனைகளை நீ புன்னகையோடு கடக்கும்போது உன் வெற்றிக்கான தகுதி பன்மடங்கு உயர்கிறது. உன் மனதில் இத்தனை நாளாக குடிகொண்டிருந்த குழப்பங்களை எல்லாம் அந்த கங்காதரன் தன் சடாமுடியில் ஏந்தி அதனை தூய்மையான நதியாக மாற்றி உன் வாழ்வில் பாய்ச்சப் போகிறார். உன் உடலில் இருந்த சோர்வு நீங்கி ஒரு புதிய அசுரபலம் பிறக்கப் போவதை நீ கண்கூடாக உணரப்போகிறாய். எந்த காரியத்தை தொட்டாலும் அது தோல்வியில் முடிகிறதே என்ற உன் நீண்ட நாள் கவலை இனி முற்றிலும் மறையப் போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற வாக்கு உன் வாழ்வில் உண்மையாக போகிறது. நீ தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, நீ பணிபுரியும் இடமாக இருந்தாலும் சரி, அங்கு உனக்கான ஒரு மாபெரும் ராஜ மரியாதை காத்துக் கொண்டிருக்கிறது. உனது திறமைகள் இத்தனை காலமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் இனி கதிரவன் போல உன் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும்.
உன்னை ஒதுக்கியவர்களே உன்னை தேடி வந்து வாய்ப்புகளை வழங்கும் ஒரு ஆச்சரியமான நிலை உருவாகப் போகிறது. இதையெல்லாம் சாத்தியமாக்க அந்த நடராஜ பெருமான் தன் ஆனந்த தாண்டவத்தை உனக்காக ஆடத் தொடங்கிவிட்டார். அவர் கையில் இருக்கும் டமர்கத்தின் ஓசை உனக்கான நல்ல நேரத்தின் தொடக்கத்தை அகிலம் முழுவதற்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை முழுமையாக நம்பு. உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் அத்தனை பிரார்த்தனைகளும் ஈசனின் செவிகளை சென்றடைந்து விட்டன. அவர் உனக்காக வழங்கப் போகும் ஆசீர்வாதங்களை இரு கரங்களாலும் ஏந்தி வாங்க நீ தயாராக இரு. இந்த மாபெரும் திருப்பு முனையை உன் வாழ்வில் முழுமையாக ஈர்க்க உனது எண்ணங்களை பதிவு செய்யும் இடத்தில் எவ்வித சலனமும் இன்றி ஓம் நமசிவாய என்று ஆழமான பக்தியோடு எழுது. 5 எழுத்து மந்திரமான இந்த திருநாமத்தை நீ எழுதும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் இருக்கும் தீவினைகள் அனைத்தும் பஸ்பமாகிவிடும். உன் எதிர்காலம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படும் ஒளியைப் போல பிரகாசமாக மாறத் தொடங்கும். இதை எழுதிய மறுகணமே உனக்குள் இருக்கும் ஒரு பெரும் சுமை இறக்கி வைக்கப்பட்டது போன்ற உணர்வை நீ பெறுவாய். அதுவே ஈசன் உனக்கு அளிக்கும் முதல் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. உனக்கு வந்த துன்பங்களும் நிரந்தரமில்லை. காரிருள் சூழ்ந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு பிரகாசமான பௌர்ணமி வருவதைப் போல உன் வாழ்வின் இருண்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. இனி நீ தொடப்போகும் உச்சங்களை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கப் போகிறது. உனக்கு கிடைக்கப் போகும் செல்வமும் நிம்மதியும் புகழும் அடுத்த தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும்படியாக அந்த ஈசன் உனக்கு வழங்கப் போகிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எவ்வளவு பெரிய உயரம் சென்றாலும் ஈசனின் பாதங்களை இறுகப் பற்றிக் கொண்ட அந்த முதல் நாளை ஒருபோதும் மறந்துவிடாதே. அந்த பணிவு மட்டுமே உன்னை இன்னும் பல சிகரங்களுக்கு அழைத்துச் செல்லும். ஈசனின் கருணை மழையில் நீ முழுமையாக நனையத் தொடங்கிவிட்டாய். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் ஈசனின் திருவிளையாடலை நீ உணர்வாய். உனக்காக அவர் செய்யும் அற்புதங்களை பார்த்து நீயே வியப்பில் ஆழ்ந்து போவாய். அத்தனை பிரம்மாண்டமான நன்மைகள் உன் வாசலில் காத்திருக்கின்றன. அந்த பிரம்மாண்டமான நன்மைகள் உன் வாசலில் காத்திருக்கின்றன என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். இத்தனை காலமாக அந்த எம்பெருமான் அமைதியாக இருந்தாரே என்று நீ வருந்தி இருக்கலாம். ஈசனின் மௌனத்தை அவரது நிராகரிப்பு என்று ஒருபோதும் தவறாக எண்ணிவிடாதே. ஒரு மாபெரும் சூறாவளிக்கு முன்பு எப்படி ஒரு ஆழமான அமைதி நிலவுமோ அதைப் போலவே உன் வாழ்வில் ஒரு பிரம்மாண்டமான அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு முன்பு அந்த கைலாயநாதன் எடுத்துக்கொண்ட மௌன விரதம் அது. நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி தன் மாசுகளை இழந்து தகதகவென மின்னத் தொடங்குமோ அதைப் போலவே இத்தனை கால சோதனைகளின் வழியாக உன்னை கடத்திச் சென்று உன்னிடமிருந்த அத்தனை பலவீனங்களையும் சுட்டெரித்து இன்று உன்னை ஒரு தூய தங்கமாக மாற்றியிருக்கிறார் அந்த அண்ணாமலையார். இனி உன் வாழ்வில் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. உன் மனதில் ஆழமாக வேரூன்றி இருந்த அத்தனை பயங்களையும் தயக்கங்களையும் அந்த பரமேஸ்வரன் தன் நெற்றிக்கண்ணால் சுட்டெரித்து விட்டார். இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் நீ வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் உன்னை மாபெரும் வெற்றியின் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறது. உனக்குரியது என்று அந்த ஈசனால் தீர்மானிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு வாய்ப்பையும் இந்த அகிலத்தில் உள்ள எவராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உனக்கானது உன்னை வந்தே தீரும். அது மலைகளை தாண்டியோ பெருங்கடல்களை தாண்டியோ வந்தாலும் சரி, சரியான நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரும்படி அந்த ஈசன் கட்டளையிட்டு விட்டார். நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் இனி வட்டியும் முதலுமாக நன்மைகள் தேடி வரப்போகிறது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள், உன் வறுமையைக் கண்டு விலகிச் சென்றவர்கள் அனைவரும் இனி உன்னை தேடி வரும் ஒரு பொற்காலம் உருவாகப் போகிறது. ஆனால் அப்போது நீ அகங்காரம் கொள்ளக்கூடாது. இத்தனை கால போராட்டங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த மாபெரும் பாடம் அதுதான். எல்லாமே அந்த ஈசனின் செயல். நாம் வெறும் கருவி மட்டுமே என்ற ஆழமான பக்குவம் உனக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த பக்குவமே உன்னை இன்னும் பல சிகரங்களுக்கு கொண்டு செல்லும். இப்போது உன் மனக்கண்ணில் இந்த ஒரு காட்சியை ஆழமாக பதியவை. மிக விரைவில் ஒரு நாள் விடியப் போகிறது. அந்த நாள் உன் வாழ்வில் இதுவரை நீ கண்டிராத ஒரு பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு தொலைபேசி அழைப்போ அந்த ஒரு செய்தியோ அந்த ஒரு மனிதரோ உன்னை தேடி வரும் அந்த தருணம். அதை நீ கேட்கும் நொடியில் உன் உடலெங்கும் ஒரு ஆனந்த அதிர்வு பரவும். உன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் மளமளவென ஊற்றெடுக்கும். நேராக உன் வீட்டு பூஜை அறைக்கு ஓடிச் சென்று அந்த ஈசனின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக மண்டியிட்டு கைகளை கூப்பி வாய்விட்டு தேம்பி தேம்பி அழுது உனது நன்றியை தெரிவிப்பாய். அப்பனே, என்னை கைவிடவில்லை அல்லவா, என்னை எப்படியோ காப்பாற்றிவிட்டாய் அல்லவா என்று நீ உருகி நிற்கும் அந்த நெகிழ்வான தருணம் மிக மிக அருகில் வந்துவிட்டது. அந்த தருணத்திற்காகத்தான் இந்த அண்ட சராசரங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன. நீ இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவண்டுவிடக்கூடாது. உனக்குள் இருக்கும் சிவசக்தியை நீ முழுமையாக உணர்ந்து செயல்படத் தொடங்க வேண்டும். எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நெருப்பு உன் நெஞ்சுக்குள் எரியட்டும். உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் ஓம் நமசிவாய என்ற நாமம் ஒலிக்கட்டும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் ஈசனின் வழிகாட்டுதலை உற்று நோக்கு. அவர் பல வடிவங்களில் உனக்கு உதவி செய்வார். எதிர்பாராத ஒரு மனிதரின் ரூபத்தில் வந்து உன் மாபெரும் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு இடத்தில் உனக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பை உருவாக்குவார். இதுதான் அந்த எம்பெருமானின் திருவிளையாடல்.
உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த அத்தனை குழப்பங்களும் சச்சரவுகளும் பனி போல விலகிப்போகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆழமான அன்பும் புரிதலும் மலரும். உனது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த அத்தனை கவலைகளையும் அந்த தட்சிணாமூர்த்தி தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு சிறந்த கல்வியையும் நல்வழியையும் அவர் காட்டுவார். உனது ஆரோக்கியத்தில் இருந்த அத்தனை குறைகளையும் அந்த வைத்தியநாத பெருமான் தன் அருமருந்தால் குணமாக்குவார். உடலில் இருந்த வலிகளும் மனதில் இருந்த ரணங்களும் இனி முற்றிலுமாக மறைந்து ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு நீ வலம் வரப்போகிறாய். உன் வாழ்வில் நீ அனுபவித்த கடன் பிரச்சனைகள், பொருளாதார தடைகள் அனைத்தையும் அந்த குபேரனுக்கு அருளிய சிவபெருமான் சுக்குநூறாக உடைத்து எறியப் போகிறார். வற்றாத செல்வமும் குறையாத நிம்மதியும் உன் வீட்டில் நிரந்தரமாக குடியேறப் போகிறது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கப் போகிறது. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு ஒரு புதிய ராஜபாட்டையை உருவாக்கப் போகிறது. இதையெல்லாம் நீ அடைவதற்கு உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் கலங்காத, கள்ளமில்லாத, அசைக்க முடியாத முழுமையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் நீ எந்தச் சூழ்நிலையிலும் நழுவ விட்டுவிடாதே. உன் பொறுமைக்கும் உன் தூய்மையான பக்திக்கும் கிடைக்கும் மாபெரும் சன்மானத்தை ஏந்திக் கொள்ள இரு கரங்களையும் விரித்துத் தயாராக இரு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் அந்த ஈசன் உன் பக்கம் நிற்கிறார் என்ற ஒரு ஒற்றை உண்மை உனக்கு 1000 யானைகளின் பலத்தை தர வேண்டும். உனது வெற்றிக்கான சாசனம் கைலாயத்தில் எழுதப்பட்டுவிட்டது. அதற்கான முத்திரையும் பதிக்கப்பட்டுவிட்டது. இனி உன்னை அசைக்க எவராலும் முடியாது. நீ ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைக்கப் போகிறாய். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் வியந்து நிற்கும் அளவிற்கு உன் வளர்ச்சி விண்ணை முட்டப் போகிறது. இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை முழுமையாக உள்வாங்கி உன் மனதை ஈசனின் பாதங்களில் சரணடையச் செய்யும் விதமாக உன் கருத்துக்களை பதிவு செய்யும் இடத்தில் ஈசனே சரணம் என்று முழுமையான பக்தியோடு பதிவிடு. இந்த வார்த்தையை நீ எழுதும் ஒவ்வொரு கணமும் உன் வாழ்வில் உள்ள அத்தனை இருளும் விலகி ஒரு புதிய ஒளி பிறப்பதை நீயே உணர்வாய். உனது எதிர்காலம் சிவபெருமானின் திருக்கரங்களால் மிக அழகாக, மிக நேர்த்தியாக பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் மங்களம் மட்டுமே நிலைத்திருக்கும். இந்த இறைவாக்கு உன் உள்ளத்தின் ஆழம் வரை சென்று உன் மனக்கவலைகளை அகற்றியிருந்தால் உடனடியாக இந்த காணொளிக்கு உனது விருப்பத்தை தெரிவி. நீ அளிக்கும் ஒவ்வொரு விருப்பமும் ஈசனின் அருளை மேலும் உன்னை நோக்கி ஈர்க்கும் ஒரு காந்தம். இதைப் போலவே வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து எந்த திசைக்குச் செல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மற்றுமொரு நல்ல உள்ளத்திற்கு இதை பகிருங்கள். நீ செய்யும் இந்த சிறு உதவி ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றியமைக்கும் மாபெரும் புண்ணியமாக உன்னை வந்தடையும். மேலும் சிவபெருமானின் நேரடி வாக்குகளையும் உனது வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான செய்திகளையும் தொடர்ந்து பெறுவதற்கு நமது சிவனே துணை வலையொலி பக்கத்தில் உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள். ஈசனின் அருட்பார்வை உன் மீது பட்டுவிட்டது. இனி உனக்கு எல்லாம் ஜெயமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.